இது நம்ம நேற்று பறிச்சுட்டு வந்த தாமரை பூ இது. இங்கே தான் பக்கத்தில் குளத்துல பறிச்சு வந்தோம் நம்ம. இது பக்கத்தில் ஒரு நல்ல ஃபார்ம் இருக்குங்கிறதுனால இதில் இங்கே உட்காந்து நம்ம இது வந்து இந்த பெட்டல் தனியாகவும் இதில் உள்ள மகரந்தத்தை தனியாகவும் நம்ம வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை. இதுக்கப்புறம் இதை நல்லா காய வச்சுட்டு இதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து எப்போ தேவையோ நம்ம வந்து அப்போ இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இந்த தாமரை பூலாம் நம்ம வந்து பொதுவாக நாம தான் போய் கலெக்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து கடைகளில் கிடைச்சதுன்னு சொன்னாக்காலும் தாமரை பொடி கிடைக்கும் நம்மளுக்கு. இருந்தாக்காலும் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான பூக்களை போய் நம்ம தான் கலெக்ட் பண்ணிக்கிறது ஆக்சுவலாக அதை. ஏன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு நல்லா விரிஞ்ச பூவை மலர்ந்த பூவை நம்மளுக்கு தேவையாகும் நம்மளுக்கு. நம்ம வந்து பொதுவாக அந்த பூக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கூட கிடைக்கும். ஆனால் வந்து அவங்க ரொம்ப மொட்டை வச்சுருப்பாங்க அவங்க. அது வந்து இன்னும் 10-15 நாள் கழிச்சு தான் பூக்கவே ஆரம்பிக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மஞ்சள் மஞ்சள் ஒட்டிட்டு இருக்கும். இதுதான் போலன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்டல்லையே ஒட்டிட்டு இருப்பாங்க அதை. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஹெல்த்துக்கான வந்து சாப்பிடவே செய்யலாம். நம்ம அதை நம்ம வந்து இதை வந்து குங்குமாதி தைலம் தயார் பண்ணுறதுல அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த போலம் வந்து இந்த மஞ்சள் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து குங்குமாதி தைலம் தயார் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம் நம்ம. நல்லா இயற்கையோட சூழலில் நம்ம உட்காந்துட்டு இந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். பக்கத்தில் அவ்வளோ பறவைகள் காக்காலாம் கத்திட்டு வந்துருக்குது. இந்த தாமரை பெட்டல் அப்படிங்கிறது தாமரை டீ யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது நல்லா தோப்பு சத்து உள்ளது தான். கிட்டத்தட்ட டீ நிறையா தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. இது வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்டில் சொல்லணும்னு சொன்னாக்கா. ஆனால் அந்த தாமரை பெட்டலும் சரி, தாமரையோட இந்த மகரந்தமும் சரி, நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்கும் நிறையா பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. ஸ்கின் வந்து நல்லா ஈவன் டோன் செய்யும், நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். ஸ்கின் பிரைட்டனிங் வந்து முக்கியமாக இந்த போலனுங்கிறது வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது இந்த மகரந்தம் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் பிரைட்டனிங் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதோட முக்கியமான பெனிஃபிட்னு சொன்னாக்கா ஆன்டி ஏஜிங்காக யூஸ் ஆகும், ஸ்கின் பிரைட்னிங்க்கு யூஸ் ஆகும், அண்டு ஈவன் ஸ்கின் டோனை கொடுத்து மாய்ஸ்சரைசிங்காக யூஸ் ஆகும் உங்களுக்கு அது. நம்ம அதனால தான் இதை வந்து குளியல் பொடியில் யூஸ் பண்ணுவோம். அண்டு வந்து ஃபேஸ் பேக்கு இதோட மற்ற இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து நம்ம வந்து ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த தாமரை பூவோட வாசமே வாசம் தருமா. இங்கே பக்கத்தில் உட்காந்தோம்னு சொன்னாக்கா அவ்வளோ வாசனை வந்து மூக்கை தொலைச்சிடும். மைல்டான ஒரு வாசனையாக இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. இதை பார்த்திங்கன்னா இந்த மகரந்தத்தை இது மொத்தமும் நம்ம வந்து குங்கும தைலம் தயார் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது வந்து டீக்காகவும் அண்டு குளியல் பொடி மற்றும் நம்மளோட ஃபேஸ் பேக்கு பாடி பேக்கு இதுக்காகவும் நம்ம வந்து பெட்டில் யூஸ் பண்ணுவோம். எங்களுடைய இந்த குங்கும தைலம், ஃபேஸ் பேக்கு, பாடி ஸ்க்ரப்பு, ஹெர்பல் பாத் பவுடர், டீ எல்லாத்தையும் நீங்களும் வாங்கி தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதை பொறுத்து தான் நாங்களுமே எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து விரிவாக்கம் பண்ண முடியும்.